மகனே, மகளே, கண்களை மூடி என் குரலை மட்டும் கேள். எதற்காக இந்த ஓட்டம்? எதற்காக இந்த பதற்றம்? நீ எதை தொலைத்து விட்டதாக கருதி அழுகிறாய்? இந்த பிரபஞ்சமே என்னுள் தான் அடக்கம். அந்த பிரபஞ்சத்தின் ஒரு அங்கமான நீ என்னிடமிருந்து விலகி எங்கே போய்விட முடியும்? உன் இதய துடிப்பின் சத்தத்தில் நான் இருக்கிறேன். உன் மூச்சுக்காட்டில் நான் இருக்கிறேன். நீ தனிமையில் அழுதபோது உன் கண்ணீரை துடைத்த கைகள் என்னுடையவை. உலகம் உன்னை புரிந்து கொள்ளவில்லை என்று வருந்தாதே. உன்னை படைத்தவனுக்கு உன்னை தெரியாதா? வாழ்க்கை என்பது ஒரு கடல். அலைகள் வந்து கொண்டுதான் இருக்கும். ஏன் எனக்கு மட்டும் இந்த சோதனை என்று கேட்கிறாய். கல்லில் அடிவிழுந்தால்தான் அது சிலையாகும். மண்ணுக்குள் புதைக்கப்பட்ட விதை இருளை கண்டு அஞ்சினால் அது விருட்சமாக முடியாது. இப்போது நீ அனுபவிக்கும் கஷ்டங்கள் உன்னை அழிப்பதற்கல்ல, உன்னை செதுக்குவதற்கு. உன் கடந்த காலத்தை பற்றி சிந்தித்து நேரத்தை வீணாக்காதே. அது கடந்து போன மேகம். எதிர்காலத்தை பற்றி பயப்படாதே. அது இன்னும் பிறக்காத குழந்தை. இந்த நொடியில் வாழ். உன் கடமையை சரியாகச் செய். பலனை என்னிடம் விட்டுவிடு. நான் உனக்கு தர வேண்டியதை எவர் தடுத்தாலும் காலம் கனிந்ததும் அது உன்னை வந்தே தீரும். எதைக் கண்டு அஞ்சுகிறாய்? வறுமையா, தோல்வியா அல்லது மரணமா? உன்னால் எதை கொண்டு வர முடிந்தது அதை நீ இழப்பதற்கு? நீ எதை இழந்தாலும் அது உனக்கு சொந்தமானதல்ல. உனக்கு சொந்தமான எதுவுமே உன்னை விட்டு போகாது. நீ பலவீனமானவன் என்று உன்னை நீயே தாழ்த்தி கொள்ளாதே. என்னுள் இருக்கும் அதே சக்திதான் உன்னுள்ளும் இருக்கிறது. தியானம் செய். மௌனமாக இரு. மௌனத்தில்தான் என் குரலை உன்னால் கேட்க முடியும். ஆர்ப்பரிக்கும் கடலில் முத்து கிடைக்காது. அமைதியான கடலின் ஆழத்தில்தான் கிடைக்கும். உன் மனதை அமைதிப்படுத்து. அங்கே நான் காட்சியளிப்பேன். உன் பாரத்தை என்னிடம் கொடுத்துவிடு. நான் என்ற அகந்தையை தூக்கி எறி. எல்லாம் அவன் செயல் என்று நீ எப்போது உணர்கிறாயோ அன்றே உன் கவலைகள் அனைத்தும் தீரும். உன் குடும்பம், உன் வேலை, உன் ஆரோக்கியம் எல்லாவற்றையும் நான் பார்த்துக் கொள்கிறேன். நீ செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்றுதான். அன்பாக இரு. சக மனிதனிடம் காட்டும் அன்பே எனக்கு செய்யும் பூஜை. எளியவர்களுக்கு உதவு. அதுவே எனக்கு செய்யும் அபிஷேகம். பயம் வேண்டாம் மகனே, நான் உன்னோடு இருக்கிறேன். கைலாயத்தின் உச்சியில் அல்ல, உன் நம்பிக்கையின் ஆழத்தில். என்னை நோக்கி நீ நீட்டும் கைகளில் அன்பை தவிர வேறென்ன இருக்கிறது? இவர்கள் என்னுடையவர்கள், இவர்கள் என்னை கைவிட்டு விட்டார்கள் என்று ஏன் புலம்புகிறாய்? இந்த உலகில் எதுவும் உனக்கு நிரந்தரம் இல்லை என்பதை ஏன் மறக்கிறாய்? உறவுகள் என்பது ஒரு பயணத்தில் உன்னோடு இணையும் பயணிகள் போன்றது. சில தூரம் வருவார்கள், பின் பிரிந்து போவார்கள். அவர்கள் வருவதற்கும் ஒரு காரணம் உண்டு, பிரிவதற்கும் ஒரு காரணம் உண்டு. யாரையும் பிடித்து வைக்க போராடாதே. அன்பு செலுத்து, ஆனால் அடிமையாகாதே. நீ தேடும் உண்மையான நிம்மதி மனிதர்களிடம் இல்லை. அது உனக்குள்ளே இருக்கும் என்னிடம் மட்டுமே இருக்கிறது. மகனே, உன் மனதை ஒரு குப்பை தொட்டியாக மாற்றாதே. மற்றவர்கள் சொன்ன வசை சொற்களையும் கடந்த கால கசப்புகளையும் சுமந்து கொண்டு ஏன் பாரமாக அலைகிறாய்? கங்கையை பார். அழுக்குகளை வாங்கினாலும் அவள் புனிதமாகவே ஓடுகிறாள். நீயும் கங்கையைப் போல இரு. எதையும் உள்ளே தேக்கி வைக்காதே. அப்படியே கடந்து போ. நீ எப்போது அமைதியாகிறாயோ அப்போதுதான் பிரபஞ்சத்தின் ரகசியங்கள் உனக்கு தெரியும். உன் கோபம் உன் அறிவை அழிக்கும். உன் பொறுமை உனக்கு உலகையே வென்று தரும். எதற்கும் பதற்றப்படாதே. ஒரு கதவு அடைக்கப்பட்டால் உனக்காக 9 கதவுகளை நான் திறந்து வைப்பேன். ஆனால் நீ அந்த அடைக்கப்பட்ட கதவையே பார்த்து அழுது கொண்டிருந்தால் திறந்திருக்கும் மற்ற வழிகள் உன் கண்ணுக்கு தெரியாது. நீ விதைத்த விதை உடனே மரமாகாது. அதற்கு நீர் ஊற்றி காத்திருக்க வேண்டும். அதுபோலத்தான் உன் உழைப்பும். இன்று பலன் கிடைக்கவில்லை என்று சோர்ந்து விடாதே. நீ செய்யும் ஒவ்வொரு நல்ல காரியமும் ஒரு விதையாக என் கணக்கில் சேமிக்கப்படுகிறது. காலம் வரும்போது அது பல மடங்காக உன்னிடம் வந்து சேரும். அதுவரை பொறுமையாக இரு. உன் உழைப்பில் நேர்மை இருக்கட்டும். உன் நடத்தையில் ஒழுக்கம் இருக்கட்டும். குறுக்கு வழியில் வரும் வெற்றி நிலைக்காது. ஆனால் கஷ்டப்பட்டு வரும் வெற்றி உன்னை உச்சாணி கொம்பில் அமர வைக்கும். இறுதியாக ஒன்று சொல்கிறேன், கேள். நீ என்னை தேடி எங்கே ஓடுகிறாய்? காசிக்கா, ராமேஸ்வரத்திற்கா, அல்லது மலைகளுக்கா? அங்கே சிலையாக நான் இருக்கலாம், ஆனால் உயிராக உன்னுள் தான் இருக்கிறேன். யாரையும் காயப்படுத்தாதே. ஒரு ஜீவனின் வலியை நீ உணர்ந்தால் அங்கே நான் இருக்கிறேன் என்று அர்த்தம். ஒருவருக்கு பசிக்கு உணவளித்தால் அங்கே நான் இருக்கிறேன் என்று அர்த்தம். உன்னை நீ நேசி, உன்னை நீ நம்பு. உனக்குள் இருக்கும் என்னை உணரும் அந்த நொடி உன் பயம் விலகும். உன் வாழ்க்கை ஒளிமயமாகும். எப்போதும் பயப்படாதே. இதோ உன் பின்னால் நான் நின்று கொண்டிருக்கிறேன்.
உன் நிழலாக, உன் துணையாக. ஓம் நம சிவாய. சிவாய நம.